மாலுமி சிந்துபாத் அவருடைய சாகச பயணம். கலிஃபா ஹாரூன் ரஷீத் காலத்தில் பாக்தாத்தில் உள்ள ஒரு சிறிய பாலைவன கிராமம் 6 மாதங்கள் செழிப்பாகவும் 6 மாதங்கள் வறட்சியாகவும் இருக்கும். அங்கு வாழ்ந்த ஒரு ஏழை இளைஞன்தான் அப்துல்லா. தன் குடும்பத்தின் ஏழ்மை நிலை காரணமாக அந்த வறட்சியான காலத்தில் கடும் வெப்பத்தில் பாலைவன சுடும் மணலில் தலையில் தானியங்களை சுமந்து தெரு வீதிகளில் வியாபாரம் செய்து வந்தார் அப்துல்லா. வெயிலின் தாக்கம் அதிகமானதால் ஒரு கோட்டையின் நிழலில் சிறிது நேரம் அமர்ந்து ஓய்வெடுத்தார். செவிக்கு எதிர்ந்தளிக்கும் இனிமையான இசை, மூக்கை துளைக்கும் சமையலின் வாசம், கோட்டையை சுற்றி அத்தர் நறுமணம். இந்த கோட்டையில் வாழ்பவர் மிகவும் கொடுத்து வைத்தவர். இறைவா, இதே இடத்தில்தான் நாங்கள் இருவரும் வாழ்கிறோம். ஆனால் எனக்கு மட்டும் சிரமம். இந்த கோட்டையில் வாழும் மனிதர் மட்டும் நிம்மதியான வாழ்க்கை. இதில் என்ன நியாயம் இருக்கிறது? ஏய், நீ என்ன கூச்சலிட்டுக் கொண்டிருக்கிறாய்? உன்னை உள்ளே அழைத்து வர எஜமானர் கட்டளையிட்டார். அந்த கோட்டையின் எஜமானரை பார்ப்பதற்காக அப்துல்லா ஆர்வமாக இருந்தார். அப்போது அங்கு ஒரு பெரியவர் கம்பீர நடையுடன் அங்கே வந்தார். அவர்தான் சிந்துபாத். வெளியே நீ என்ன கூச்சலிட்டுக் கொண்டிருந்தாய்? உள்ளே ஒருவன் எந்த உழைப்பும் உழைக்காமல் நிம்மதியாக வாழ்கிறான் என்று நீ நினைத்தாயா? என்னை மன்னித்து விடுங்கள் சிந்துபாத். என் ஏழ்மை நிலையை நினைத்து உங்களுடைய அழகான வாழ்க்கையை பார்த்து நான் பொறாமைப்பட்டு விட்டேன். நீ நினைப்பது போல் எதுவும் எளிதாக கிடைப்பதில்லை. பெரிய சிரமத்திற்கு பிறகே வயதான காலத்தில் நான் நிம்மதியாக இருக்கிறேன். நான் பிறக்கும் போதே ஒரு செல்வந்தர் குடும்பத்தில் தான் பிறந்தேன். என் தந்தை மக்களிடையே மதிப்பும் மரியாதையும் மிக்க நேர்மையான மனிதர். சிறு வயதிலிருந்தே என் பெற்றோர்களின் அன்பு அரவணைப்பில் ஏழ்மையும் வறுமையும் பார்த்தாமல் நான் வளர்ந்தேன். சிறு வயதில் என் தந்தை தான் எனக்கு எடுத்துக்காட்டு. அவருடைய நடை, அவருடைய பேச்சில் அவரைப் போலவே வர வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டேன். ஆனால் என் வாலிப பருவத்தில் அது நேர்மாறாவே இருந்தது. அவர் சொல்லும் எதையும் நான் காது கொடுத்து கேட்பதாக இல்லை. என் வாழ்நாளில் நான் ஏழ்மையும் வறுமையும் பார்க்காததால் நான் செல்வந்தன் என்ற மமதை எனக்குள் ஒத்திக் கொண்டிருந்தது. ஒரு நாள் என் தந்தை என்னிடம் பேச வேண்டும் என்று தன் பணியாட்களை அனுப்பி என்னை அழைத்தார். சிந்துபாத், உன்னை உன்னுடைய தந்தை அழைத்து வர சொன்னார். எனக்கும் வயதாடி கொண்டே போகிறது. என் வணிக பொறுப்புகளை நீ பார்த்துக்கொள் சிந்துபாத். எனக்கு கப்பலில் பயணம் செய்ய பிடிக்கவில்லை. மேலும் என் வாலிப பருவத்தில் நான் நிம்மதியாக இருக்க விரும்புகிறேன். அதன் பிறகு என் தந்தை என்னிடம் எதுவும் கேட்கவில்லை. சில மாதங்கள் ஓடியது. நான் என் தாயை சந்தித்து பேசினேன். எனக்கு ஒரு 12,000 பொற்காசுகள் தந்தையிடமிருந்து பெற்றுக் கொடுங்கள். நான் தனியே வியாபாரம் செய்ய விரும்புகிறேன். இந்த பொற்காசுகள் உன் தாயின் நம்பிக்கை. இதை சரியான முறையில் பயன்படுத்தி நீ வியாபாரம் செய் சிந்துபாத். அந்த பொற்காசுகளை நான் எடுத்துக்கொண்டு ஒரு வியாபார குழுவுடன் ஷாம் தேசம் சென்று அடைந்தேன். அங்கு ஒரு அழகான குதிரையை கண்டேன். அதை கண்டவுடன் நான் வியாபாரத்திற்காக கொண்டு சென்ற அனைத்து பொற்காசுகளையும் செலவு செய்தேன். 10,000 பொற்காசுகள் கொடுத்து அந்த குதிரையை வாங்கிக் கொண்டு பாக்தாத் நோக்கி நான் பயணம் செய்தேன். என்ன காரியம் செய்திருக்கிறாய் சிந்துபாத்? உன் தாயின் நம்பிக்கை உடைத்து விட்டாய். என் நம்பிக்கையும் சேர்த்துதான். உங்களிடம் இல்லாத செல்வமா? ஏன் ஒரு 12,000 பொற்காசுகளுக்காக இவ்வளவு கவலை கொள்கிறீர்கள்? கவலைகள் பொற்காசுகள் மீது அல்ல, உன் மீது. நீ இவ்வளவு ஏமாளியாகவும் பொறுப்பற்றவனாகவும் இருக்கிறாய் சிந்துபாத். போதும் தந்தையே, உங்களுடைய அறிவுரையை நீங்கள் நிறுத்துங்கள். நான் சரியாகத்தான் இருக்கிறேன். என் தந்தையின் தலைமையில் ஒரு பிரம்மாண்டமான சரக்கு கப்பலில் வணிகர்களின் சரக்குகளை ஏற்றிக் கொண்டு ஒரு வியாபார கப்பல் புறப்பட்டது. என் தந்தை உடல்நிலை சரியில்லாததால் அதில் அவர் பயணம் செய்யவில்லை. கப்பல் சென்ற சிறு தூரத்தில் காற்றின் வேகத்தாலும் கடல் அலைகள் சீற்றத்தாலும் கப்பல் கவிழ்ந்தது. அதில் மனமுடைந்த என் தந்தை சில மாதங்களில் எங்களை விட்டு பிரிந்தார். தந்தையே, பக்கத்தில் நீங்கள் இருக்கும்போது உங்களுடைய அருமை எனக்கு புரியவில்லை. இப்பொழுது உங்களுடைய அருமை எனக்கு புரிகிறது. ஆனால் பக்கத்தில் நீங்கள் இல்லை. அந்த விபத்தில் ஏற்பட்டு நஷ்டமடைந்த அனைத்து வணிகர்களுக்கும் நீங்கள் சேர்த்து வைத்த சொத்துக்கள் அனைத்தையும் விற்று நஷ்டத்தை ஈடுகட்டிவிட்டேன். இனி என் குடும்பத்தை நான் எப்படி பார்த்துக் கொள்வேன் என்று நினைக்கும் போது என்னிடம் ஒரு குதிரை மட்டுமே இருந்தது.
அந்த குதிரையை சந்தைக்கு அழைத்துச் சென்று நான் விற்றபோது வெறும் 6000 பொற்காசுகளுக்கு மட்டுமே நான் விற்றேன். அப்பொழுதுதான் என் தந்தை கூறியது போல் நான் ஏமாளி என்று நான் உணர்ந்தேன். அப்போது பாக்தாதிலிருந்து ஒரு சரக்கு கப்பல் கிளம்ப போவதாக எனக்கு செய்தி கிடைத்தது. கையில் வைத்திருந்த 6000 பொற்காசுகளுக்கும் வணிகப் பொருட்களை வாங்கிக் கொண்டு அந்த கப்பலில் ஏறினேன். அதில் பயணம் செய்ய 100 பொற்காசுகள் வேண்டும் என்று அந்த மாலுமி கூறிவிட்டான். அந்த 100 பொற்காசுகளுக்காக நான் ஒரு கூலிக்காரன் போல் சரக்கு பெட்டிகளை சுமந்து அந்த 100 பொற்காசுகளை சம்பாதித்தேன். அதன் பிறகு என்னுடைய முதல் பயணத்தை நான் தொடங்கினேன். முதல் பயணம் என்பதால் எனக்குள் பயமும் பதட்டமும் இருந்தது. ஆனால் கப்பல் செல்ல ஆரம்பித்ததும் என்னை அறியாமல் எனக்குள் தைரியமும் நம்பிக்கையும் வந்தது. நான் முழுமையான மாலுமியாக என்னை உணர்ந்தேன். எங்கள் கப்பல் வளைகுடா வழியாக பாரசீகம் நோக்கி பயணித்தது. அப்போது ஒரு பேராபத்து எங்களை நோக்கி வந்தது. அதுதான் கடல் கொள்ளையர்களின் கப்பல். எங்கள் கப்பலில் உள்ள அனைவரும் பயத்தில் உறைந்தார்கள். அவரவர் கருத்துக்களை தலைமை மாலுமியிடம் கூறினார்கள். நாம் அவர்களிடம் மோதி வெல்ல முடியாது. நாம் வைத்திருக்கும் சரக்குகளை அவர்களிடம் ஒப்படைத்து நாம் அவர்களிடம் சரணடைந்து விடுவோம். மடமையற்றவர்களின் மதியற்ற பேச்சை கேட்டு அவர்களிடம் மண்டியிட்டு வாழ்வதற்கு, அவர்களுடன் மோதி வீழ்வதற்கு நான் தயார். சிந்துபாத், உனக்கு இதில் எந்த அனுபவமும் இல்லை. கடல் கொள்ளையர்களை நாம் நேருக்கு நேர் மோதி வீழ்த்த முடியாது. அதனால் நாங்கள் எடுக்கும் முடிவுக்கு நீ கட்டுப்பட்டதானாக வேண்டும். சிந்துபாத் என்னதான் சொல்ல வருகிறான் என்று அவனுடைய ஆலோசனையை நாம் கேட்க வேண்டும். ஏனென்றால் அவனுடைய தந்தை பல சந்தர்ப்பத்தில் தெளிவான முடிவுகளை எடுத்து நம் கப்பலை அவர் காப்பாற்றியிருக்கிறார். அவருடைய இரத்தம் தானே சிந்துபாத் உடம்பில் ஓடுகிறது. சரி சிந்துபாத், உன் ஆலோசனை கூறு. கடல் கொள்ளையர்களின் கப்பல் நம் கப்பலை நெருங்கிக் கொண்டே இருக்கிறது. உன் ஆலோசனை சரியாக இருந்தால் நான் அதை செயல்படுத்துவேன். நம் குழுவில் 40 இளைஞர்களை நாம் தேர்ந்தெடுத்து அவர்கள் நம் கப்பலை தாக்குவதற்கு முன் நாம் அவர் கப்பலில் குதித்து அவர்களை தாக்க ஆரம்பிப்போம். இது சுத்த பைத்தியக்காரத்தனம். இது தற்கொலைக்கு சமம் சிந்துபாத். அப்படி நாம் செய்தால் அந்த 40 பேரையும் அவர்கள் கொன்றுவிட்டு கப்பலில் ஏறி கப்பலில் உள்ளவர்களின் கொன்றுவிட்டு அவர்கள் நம் சரக்குகளை கொள்ளையடித்து போய்விடுவார்கள் சிந்துபாத். நாம் ஒரே முறையில் இறங்கக்கூடாது. 10 நபர்களாக சிறிது இடைவேளை விட்டு இறங்க வேண்டும். அப்படி நாம் இறங்கி அவர்களை தாக்க முற்பட்டால் அவர்களுக்குள் பயம் ஏற்படும். அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி நீங்கள் பாய்மரத்தை காற்று வேகமாக வீசும் திசையில் திருப்பி கப்பலை நீங்கள் எடுத்துச் செல்லுங்கள். நாங்கள் உயிரோடு இருந்தால் உங்களை பாரசீக துறைமுகத்தில் வந்து சந்திக்கிறோம். ஆனால் உன்னுடன் யார் வருவார் சிந்துபாத்? சிந்துபாத்தின் தைரியத்தை பார்த்து எங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. அவனுடன் தோள் கொடுக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம். நாங்கள் வரவில்லை என்றால் இந்த பொருட்களை விற்றுவிட்டு நீங்கள் எங்கள் உறவினர்களிடம் ஒப்படைத்து விடுங்கள். நாங்கள் ஆலோசனை செய்தது போலவே கடல் கொள்ளையர்களின் கப்பல் எங்கள் அருகில் வந்தவுடன் நாங்கள் 10 நபர்களாக விழிக்கொண்ட சிங்கங்கள் போல் அவர்கள் கப்பலில் பாய்ந்து அவர்களை தாக்க நாங்கள் முற்பட்டோம். இதை சற்றும் எதிர்பாராத கடல் கொள்ளையர்கள் குழப்பத்தில் ஆழ்ந்தார்கள். அவர்கள் எங்களை தாக்குவதற்கு பதிலாக எங்களிடம் சமாதானம் பேச முன்வந்தார்கள். இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி எங்கள் சரக்கு கப்பல் தொலைதூரத்திற்கு பாதுகாப்பான இடத்திற்கு சென்றது. அதன் பிறகு நாங்கள் 40 பேரும் சிறு படகின் மூலம் பாரசீகம் நோக்கி பயணம் செய்தோம். மிகவும் களைப்பாக இருந்ததால் அருகில் இருந்த அழகான தீவினில் ஓய்வெடுக்க முடிவெடுத்து எங்கள் படகினை நிறுத்திவிட்டு அந்த தீவில் இறங்கினோம். அந்த மென்மையான காற்றில் சிறிது நேரம் அமர்ந்து நாங்கள் ஓய்வெடுத்தோம். அதன் பிறகு உணவு சமைக்க நாங்கள் முடிவு செய்தோம். சிறு பாறையின் மீது ஏறி அமர்ந்து நெருப்பை பற்ற வைத்து உணவு சமைக்க ஆரம்பித்தோம். நெருப்பின் சூடு பட்டவுடன் அந்த பாறை குலுங்கியது. அப்போதுதான் எங்களுக்கு தெரியும் நாங்கள் அமர்ந்திருந்தது ஒரு பெரிய திமிங்கல மீனின் முதுகில் என்று. நாங்கள் என்ன நடக்கிறது என்று சிந்திப்பதற்குள் எங்கள் அனைவரையும் இழுத்துக்கொண்டு கடலின் ஆழத்திற்கு சென்றது. என்னுடன் இருந்த மாலுமிகளை சுறா மீன்கள் வேட்டையாடியது. அதிர்ஷ்டவசமாக ஒரு கடற்கன்னி எனக்கு உதவினாள். அவள் என்னை இழுத்து வந்து ஒரு கரையில் விட்டு சென்றாள். கடல் கன்னியால் காப்பாற்றப்பட்ட நான் 2 நாட்கள் மயக்கத்தில் கிடந்தேன். 2 நாட்களுக்கு பிறகு என் மேல் மலைத்துளி பட்டவுடன் நான் கண் விழித்தேன்.
என்னை அறியாமல் எனக்குள் பயமும் பதற்றமும் இருந்தது. மிகவும் பசியில் இருந்த நான் உணவை தேடி அந்த தீவில் அலைந்தேன். அப்போது என் கண்களுக்கு தென்னை மரம் தென்பட்டது. மிகவும் சிரமத்துடன் அந்த தென்னை மரத்தில் ஏறி பறித்தேன். நான் பறிக்கப்பட்ட சிரமத்தை விட அதை உருக்கப்பட்ட சிரமம் அதிகம். தேங்காய் சாப்பிட்டு அழுத்து போக சிறு தூண்டிலை தயார் செய்து மீன்களை பிடித்தேன். ஆனால் அந்த மீனை சமைப்பதற்காக நான் நெருப்பை பற்ற வைக்க 3 நாட்கள் ஓடியது. 3 நாட்களுக்கு பிறகு அந்த நெருப்பை நான் பற்ற வைக்கும் போது 2 வெள்ளை குதிரையை வாங்கினால் நான் எவ்வளவு மகிழ்ச்சி அடைவேனோ அவ்வளவு மகிழ்ச்சி நான் அடைந்தேன். அந்த நெருப்பை பயன்படுத்தி நான் பிடித்த மீன்களை சுட்டு சுவையான உணவை உண்டேன். அந்த தீவை விட்டு எப்படியாவது நான் தப்பிக்க வேண்டும் என்று முடிவு செய்து சிறிய படகு ஒன்றை நான் தயாரித்தேன். வெற்றிகரமாக நான் தயாரித்த படகை கொண்டு நான் அந்த தீவை விட்டு தப்பித்து விடலாம் என்று நினைத்து அதில் நான் பயணம் செய்தேன். ஆனால் அங்கேயும் எனக்கு தோல்விதான். அந்த படகு உடைந்து நான் தண்ணீரில் மூழ்கினேன். பிறகு நீந்தி இருந்த இடத்திற்கே நான் வந்து சேர்ந்தேன். 6 மாதங்கள் ஓடியது. என் வாழ்க்கையே இருண்டது. இந்த தீவை விட்டு நாம் தப்பிக்க வழியில்லை என்பதை நான் உணர்ந்தேன். ஒரு நாள் நான் எப்போதும் ஓய்வெடுக்கும் குகையில் அமர்ந்திருந்தேன். எனக்கு முன் ஏதோ எழுத்துக்கள் மின்னியது. என் கையில் இருந்த தீப்பந்தத்தால் அதை பார்த்தேன். அது சீன மொழியில் ஏதோ எழுதப்பட்டிருந்தது. அது என்னவென்று என்னால் படிக்க முடியவில்லை. என் கைகளை கொண்டு அதை நான் தொட்டவுடன் அது ஒரு ரகசிய அறையை திறந்து கொடுத்தது. அதனுள் நுழைந்ததும் என்னை யாரோ பின்தொடர்வது போல் தோன்றியது. ஆனால் எனக்குள் தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு முன்னேறி சென்றேன். அங்கு விலை மதிப்பற்ற வைரங்களும் முத்துக்களும் மின்னியது. அதை பார்த்து எனக்கு ஆசை வரவில்லை, சிரிப்பு தான் வந்தது. அங்கு ஒரு கடிதம் என் கையில் கிடைத்தது. அதை எடுத்து நான் படித்தேன். சூசா தேசத்தின் மன்னர் ஹபீபின் ஒரே மகன் நான். நாங்கள் சென்ற கப்பலை கடல் கொள்ளையர்கள் கைப்பற்றி விட்டார்கள். என்னையும் கைது செய்து விட்டார்கள். என்னை கொன்று விடுவார்கள் என்று நான் நினைக்கும் போது என்னை கொல்லாமல் இந்த தீவில் விட்டுவிட்டு சென்று விட்டார்கள். 4 வருடங்கள் ஆகிவிட்டது. இந்த தீவை விட்டு என்னால் தப்பிக்க முடியவில்லை. நீங்கள் உயிரோடு இருந்தால் இதை என் தந்தையிடம் ஒப்படைத்து விடுங்கள். அதை படித்தவுடன் எனக்குள் இருந்த சிறு நம்பிக்கையும் போனது. இந்த தீவை விட்டு நாம் தப்பிக்கவே முடியாது என்று நான் முடிவு செய்து விட்டேன். ஒரு பாம்பு என்னிடம் தஞ்சம் புகுந்தது. அது எனக்கு உதவி செய் என்று கூறியது போல் இருந்தது. அதை நான் கழுவிடம் இருந்து காப்பாற்றினேன். அன்று இரவு நான் தங்கியிருந்த குகைக்கு அந்த பாம்பு வந்தது. அது தன் உருவத்தை மெல்ல மாற்றி ஒரு அழகான பெண்ணாக மாறியது. உனக்கு கைமாறு செய்ய நான் விரும்புகிறேன் என்று கூறியது. இங்கிருந்து எனக்கு தப்பிக்க உதவி செய்வாயா? நிச்சயம் நான் உனக்கு உதவி செய்வேன். அவள் கூறியது போலவே எனக்கு ஒரு ரகசிய வழியை அவள் காட்டினாள். அங்கு பெரிய நீரூற்று ஒன்று ஓடிக்கொண்டிருந்தது. நான் மிகவும் சிரமப்பட்டு அதன் மேல் ஏறினேன். நான் இத்தனை மாதங்கள் பட்ட துன்பத்திற்கு ஒரு தீர்வு கிடைத்தது. நான் ஒரு சமவெளியை அடைந்தேன். அங்கு மனிதர்கள் பேசும் சத்தமும் குதிரையின் சத்தமும் கேட்டது. நான் மிகவும் மன நிம்மதி அடைந்தேன். மன்னர் ஹபீப் ஆட்சி செய்யும் இந்த சூசா தேசத்தில் எவனோ ஒருவன் அத்துமீறி நுழைந்துள்ளான். அவனை நீங்கள் கைது செய்யுங்கள். அவன் கைது செய்யும் போது ஏதாவது முரண்பட்டால் அவனை அங்கேயே கொன்று விடுங்கள். படை வீரர்கள் என்னை கைது செய்து மன்னர் ஹபீபிடம் அழைத்துச் சென்றார்கள். மன்னரே, நான் சிந்துபாத். நாங்கள் பாக்தாத்தில் இருந்து வருகிறேன். நாங்கள் வந்த கப்பலை கடல் கொள்ளையர்கள் கைப்பற்ற நினைத்தார்கள். நாங்கள் சிறு சூழ்ச்சி செய்து அதிலிருந்து தப்பித்தோம். பிறகு நான் ஒரு தீவில் மாட்டினேன். அங்கு ஒரு கடிதத்தை கண்டேன். அந்த கடிதத்தை படித்தபோது உங்களை பற்றி நான் அறிந்தேன். இப்பொழுது மிக சிரமத்திற்கு பிறகு உங்களை வந்து நான் சந்தித்து இங்கே நிற்கிறேன். நீ கூறுவதை எப்படி நான் நம்புவது? அந்த கடிதம் உன்னிடத்தில் இப்போது இருக்கிறதா? கடிதத்தை நான் மன்னரிடம் கொடுத்தவுடன் அதை படித்த அவர் கண்ணீர் விட்டு அழுது விட்டார். பிறகு அவர் என்னை கௌரவிக்கும் விதமாக அவர் மகனின் ஆடையை எனக்கு கொடுத்து என்னை அழகு பார்த்தார். பிறகு நான் பாரசீக துறைமுகத்திற்கு செல்வதற்காக கப்பலை ஏற்பாடு செய்து கொடுத்தார். என் பயண செலவுக்காக அவர் பொற்காசுகளையும் என்னிடம் கொடுத்து என்னை அனுப்பி வைத்தார்.
நான் பாரசீக துறைமுகத்தை சென்று அடைந்தேன். அங்கே என் பெயர் எழுதப்பட்ட என் சரக்கு பெட்டி இருப்பதை பார்த்தவுடன் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தேன். அதன் அருகில் சென்று அதை மெல்ல தொட்டு பார்த்தேன். யார் நீங்கள்? உங்களை பார்த்தால் இளவரசர் போல் இருக்கிறது. நீங்கள் ஏன் சிந்துபாத்தின் பெட்டியை தொட்டு பார்க்கிறீர்கள்? அவனை உங்களுக்கு தெரியுமா? நான் தான் சிந்துபாத். அது என் சரக்கு பெட்டிதான். சிந்துபாத்தின் தியாகத்தால் அன்று அந்த சரக்கு கப்பல் தப்பியது. ஆனால் சிந்துபாத் இறந்து 1 வருடம் ஆகிவிட்டது. இல்லை, நான் சாகவில்லை. அதிர்ஷ்டவசமாக நான் உயிர் பிழைத்து விட்டேன். அந்த பெட்டியில் உள்ள பொருட்கள் என்னவென்று நான் கூறுகிறேன். அப்போது நீங்கள் என்னை நம்புவீர்கள். பிறகு அவர்கள் என்னிடம் அந்த சரக்கு பெட்டியை ஒப்படைத்தார்கள். நான் அங்கு பாரசீக துறைமுகத்தில் அதை விற்றேன். எனக்கு 70 மடங்கு லாபம் கிடைத்தது. அதை கொண்டு நான் என் தாய்நாட்டுக்கு திரும்பினேன். 1 ஆண்டுகளுக்கு பிறகு நான் பாக்தாத் திரும்பினேன். இனி இந்த கடல் பயணமே நமக்கு வேண்டாம், குடும்பத்தோடு நம் நேரத்தை செலவழிக்க வேண்டும் என்று நான் முடிவு செய்தேன். மகனே, என்னுடனே நீ இருந்து விடு. நான் இனி உங்களை விட்டு எங்கும் செல்ல மாட்டேன். அதன் பிறகு என் குடும்பத்துடனும் என் நண்பர்களுடனும் நேரத்தை செலவழித்தேன். 6 மாதங்கள் ஓடியது. என் நாட்களும் இனிமையாகவும் அமைதியாகவும் சென்று கொண்டிருந்தது. ஒரு நாள் ரோம பேரரசிலிருந்து ஒரு தூதவன் ஒருவன் பாக்தாத் நோக்கி வந்தான். அவன் பாக்தாத்தை வந்து அடைந்தவுடன் தன் குதிரையிலிருந்து கீழே இறங்கி செல்லும் வழிப்போக்கர்களிடமெல்லாம் என்னை பற்றி விசாரித்துக் கொண்டே வந்தான். மக்களே, நான் ரொசாரியா, ரோமிலிருந்து வருகிறேன். நான் சிந்துபாத்தை சந்திக்க விரும்புகிறேன். சிந்துபாத், உன்னை சந்திக்க ரோம பேரரசிலிருந்து ஒருவன் வந்திருக்கிறான். நீ சற்று பாதுகாப்பாக இரு. கவலைப்பட வேண்டாம் ஹக்கீம், யார் என்று நான் பார்த்து வருகிறேன். சிந்துபாத், நான் ரோம பேரரசர் கைசர் கிஸ்ராவின் தூதவன். உங்கள் சாகசம் ரோம பேரரசு வரை பேசப்படுகிறது. உங்களுக்கு எங்கள் பேரரசர் ஒரு சிறிய வேலையை கொடுத்துள்ளார். நீங்கள் சம்மதித்தால் அதை பற்றி நான் உங்களிடம் கூறுகிறேன். முதலில் நீங்கள் கூறுங்கள். எனக்கு பிடித்திருந்தால் நான் சம்மதிக்கிறேன். எங்கள் பேரரசர் அவர் தந்தையின் சிலையை வடிவமைத்துள்ளார். அதன் கண்களை ரூஹி வைரத்தை கொண்டு அலங்கரிக்க விரும்புகிறார். அதை நீங்கள் கொண்டு வர வேண்டும். உங்கள் பயண செலவு அனைத்தையும் எங்கள் பேரரசர் ஏற்றுக்கொள்வார். மேலும் 1 வைரத்திற்கு 80,000 பொற்காசுகள் தருவதாக அவர் வாக்குறுதி கொடுத்துள்ளார். அந்த வைரம் பார்போசா தீவில் உள்ளது. அதற்கான வரைபடம் இது. உங்கள் பேரரசரின் கட்டளையை நான் ஏற்றுக்கொள்கிறேன். விரைவில் என் பயணத்தை நான் தொடங்குகிறேன். நீ பயணத்திற்கான ஏற்பாடை செய் சிந்துபாத். நாம் நம் நண்பர்களுடன் செல்வோம். நீ என் உயிர் தோழன் ஹக்கீம். அனைத்து ஏற்பாடுகளையும் செய்துவிட்டு என் நண்பர் குழுவுடன் நான் பார்போசா தீவை நோக்கி பயணித்தேன். இந்த வழியில் பயணித்தால் நம் விரைவில் அந்த தீவை அடைந்து விடலாம். சரி ஹக்கீம், நீ சொல்லும் வழியிலே செல்வோம். அது ஒரு மர்மத்தீவு சிந்துபாத். அந்த தீவை பற்றி சொல் ஹக்கீம். அது ஒரு மர்மத்தீவு. அங்கு சென்றவர்கள் யாரும் உயிரோடு திரும்பியதில்லை. அங்கு எனக்கு ஏதும் அசம்பாவிதம் நடந்துவிட்டால்? சிந்துபாத், நான் உன்னுடைய நண்பன். உன்னுடன் எப்போதும் இருப்பேன். நாங்கள் திட்டமிட்ட 2 நாட்களுக்கு முன்னரே அந்த தீவை போய் அடைந்தோம். எங்களை சுற்றி ஒரு காற்றழுத்தம் இருந்து கொண்டே இருந்தது. சிந்துபாத் இன்று இரவு அந்த தீவுக்குள் தனிமையில் செல்கிறான். அவன் வெளியே வரும் வரை நம்மளை பாதுகாப்பாக இருக்க சொன்னான். இரவில் நான் நடந்து சென்றேன். அந்த வரைபடத்தில் குறிப்பிட்டுள்ள 2 சிலைகளை தேடி. 2 சிலைகளுக்கு அருகே 2 கதவுகள் இருந்தது. முதல் கதவை நான் திறந்தேன். அங்கு எந்த வழியும் எனக்கு கிடைக்கவில்லை. மறுபடியும் 2வது சிலையின் அருகே சென்று 2வது கதவை திறந்தேன். ஒரு அழகான தீவை நான் பார்த்தேன். அந்த தீவை பார்த்தவுடன் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. காரணம், நான் சென்றது இரவு நேரம், அந்த தீவை பகல் நேரமாக இருந்தது. தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு முன்னேறி சென்றேன். எனக்கு பின் ஏதோ ஒரு மிருகம் நடமாடுவது போல் தோன்றியது. சற்று திரும்பி பார்த்தேன். அது ஒரு மிகப்பெரிய காண்டாமிருகம். என்னை பார்த்தவுடன் அது பயந்து ஓடியது. என்னை பார்த்துதான் அது பயந்து ஓடியது என்று நினைத்து சற்று திரும்பிய எனக்கு பேரதிர்ச்சி. என் வாழ்நாளில் நான் பார்த்திராத 100 அடியில் ஒரு ராட்சச மலைப்பாம்பை பார்த்தேன். கண்ணிமைக்கும் நேரத்தில் அந்த ராட்சச மலைப்பாம்பு ஒரு யானையை தனக்கு இரையாக்கியது. பயத்தில் என் கால்கள் பின்னோக்கி சென்றது.
அந்நேரத்தில் ஒரு கருந்துளை ஒன்று உருவாகி என்னை உள்ளே இழுத்துக் கொண்டது. அந்த கருந்துளை என்னை ஒரு பாலைவனத்தில் தூக்கி எறிந்தது. அங்கே விழுந்தும் நான் மிதப்பது போல் சிந்தனையில் இருந்தேன். அங்கே பளிங்கி மலை போல் ஒரு முட்டையை பார்த்தேன். மிகவும் ஆச்சரியத்துடன் அதன் அருகில் சென்றேன். அப்போது அந்த முட்டையை அடக்காக்க ராக்கி என்னும் ராட்சச பறவை அங்கே வந்தது. அதை பார்த்தவுடன் நான் மிரண்டு போனேன். அங்கிருந்து தப்பித்தால் போதும் என்று நான் ஓடினேன். மாலுமிகள் கூறிய கட்டுக்கதையில் கேட்ட ராக் என்ற பறவையை நேரில் பார்த்தவுடன் கண்முன் தெரியாமல் ஓடிய நான் ஒரு குகையின் பள்ளத்தில் விழுந்தேன். அங்கே என் கண் முன்னே வைரங்களும் முத்துக்களும் கொட்டி கிடந்தது. எனக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. அங்கே நான் தேடி வந்த ரூஹி வைரத்தை கண்டேன். அதை ஒரு கொடிய விஷப்பாம்பு பாதுகாத்து கொண்டிருந்தது. அப்போது நான் தேடி வந்த ரூஹி வைரத்தை பார்த்தவுடன் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தேன். ஆனால் அந்த கொடிய விஷப்பாம்பிடம் இருந்து அந்த வைரத்தை எப்படி எடுப்பது, எடுத்த பிறகு எப்படி தப்பிப்பது என்ற எந்த சிந்தனையும் எனக்குள் வரவில்லை. எனக்குள் தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு அந்த ரூஹி வைரத்தை என் கையில் எடுத்தேன். அந்த விஷப்பாம்பு ஆக்ரோஷமாக சீறியது. ஆனால் என்னை தீண்டவில்லை. என் கைகளை கொண்டு மெதுவாக அந்த பாம்பை வசப்படுத்தி அதை திருப்பி அனுப்பினேன். அத்துடன் என் பிரச்சனைகள் முறிந்துவிட்டது என்று திரும்பிய எனக்கு பேரதிர்ச்சி. நூற்றுக்கணக்கான பாம்புகள் என்னை சுற்றி சீறி பாய்ந்தது. ஒவ்வொரு அடி என் கால்களை நான் எடுத்து வைத்தாலும் அவைகள் மிகவும் ஆக்ரோஷத்துடன் சீறி பாய்ந்தது. ஆனால் எதுவும் என்னை தீண்டவில்லை. அப்போதுதான் எனக்கு ஒரு விஷயம் புரிந்தது. என் கையில் இருக்கும் ரூஹி வைரத்தால் தான் அந்த பாம்புகள் எதுவும் என்னை தீண்டாமல் இருக்கிறது என்பதை நான் புரிந்து கொண்டேன். அப்போது என் நண்பன் ஹக்கீம் என்னை தேடிக்கொண்டு நான் சிக்கிக்கொண்ட குகையின் அருகே வந்து விட்டான். சிந்துபாத், நான் ஹக்கீம். என் குரல் உனக்கு கேட்கிறதா? நன்றாக கேட்குது ஹக்கீம், என் உயிர் நண்பனே. இந்த கயிற்றை உன் உடலில் கற்றிக்கொள். நான் மெல்லமாக உன்னை மேலே தூக்குகிறேன். தைரியமாக வா சிந்துபாத். என் நண்பனின் உதவியால் அந்த குகையிலிருந்து தப்பித்து வெளியே வந்தேன். இனிமையான காற்றை சுவாசித்தேன். மிகவும் மகிழ்ச்சியில் என் நண்பனை கட்டி தழுவினேன். அப்போது நானும் என் நண்பனும் மிகப்பெரிய பிரச்சனையில் சிக்கினோம். எங்களை வரவேற்பதற்காக மிகவும் ஆவலுடன் பார்போசா தீவின் காட்டுவாசிகள் காத்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் இருவரையும் உயிரோடு அழைத்து வாருங்கள். அவரை நம் தலைவரிடம் அழைத்துச் செல்வோம். அவர் என்ன கட்டளையிடுகிறாரோ அதை நாம் நிறைவேற்றுவோம். எங்கள் இருவரையும் ஒரு கயிற்றை கொண்டு கற்றி அவர்களுடைய தலைவரிடம் அழைத்துச் சென்றார்கள். அவர்கள் நம் விருந்தாளிகள். அவர்களை கண்ணியப்படுத்துங்கள். அவர்களை நம் உணவு மரத்தில் கட்டி போடுங்கள். அவர்கள் என்ன சொன்னார்கள் சிந்துபாத்? நாம் அவர்களுடைய விருந்தாளிகளாம். அதனால் இன்று இரவுக்குள் நம் இருவரையும் விடுதலை செய்து வருவார்களாம். அவர்கள் தண்ணீர் போல் ஏதோ ஒன்றை எங்கள் மீது ஊற்றினார்கள். ஆனால் அதிலிருந்து இரத்த வாடை வீசியது. சற்று நேரத்தில் நான் காட்டில் பார்த்த அந்த பிரம்மாண்டமான மலைப்பாம்பு எங்களை உணவாக்கி கொள்வதற்காக எங்கள் அருகில் வந்தது. அப்போது விண்ணை முட்டும் ஒரு சத்தம் கேட்டது. அந்த சத்தத்தை கேட்டவுடன் அந்த மலைப்பாம்பு எங்களை விட்டு வேற திசையில் செல்ல முயன்றது. அப்போது ராக்கி என்னும் அந்த ராட்சச பறவை அங்கே வந்தது. அது அந்த மலைப்பாம்பிடம் சண்டை போட்டு அதை அங்கே வீழ்த்தியது. அவர்கள் அவர்களுடைய கடவுளுக்கு நன்றி செலுத்தினார்கள். பிறகு எங்கள் இருவரையும் வந்து அழைத்துச் சென்றார்கள். அவர்களுடைய தலைவர் எங்களை பார்க்க வேண்டும் என்று கூறினார். நாங்கள் விடுதலை அடைந்த மகிழ்ச்சியில் சென்றோம். இவர்கள் புனிதமானவர்கள். இவர்களால் வெற்றி பெற்றுவிட்டோம். இவர்களை நம் கடவுளுக்கு உயிரோடு சமைத்து காணிக்கையாக்குவோம். ரூஹி வைரமே, நீ அழகு மட்டும் இல்ல, ஆபத்தும் கூட. உன்னை கைப்பற்ற நினைத்தது என்னுடைய மிகப்பெரிய தவறு. இன்று நானும் என் நண்பனும் உயிரை விடப் போகிறோம் என்று கூறிவிட்டு திரும்பிய எனக்கு பேரதிர்ச்சி. அனைவரும் எனக்கு சிரம் தாழ்த்தி என்னை வணங்க ஆரம்பித்தார்கள்.
இங்கு என்ன நடக்கிறது என்பது எனக்கு புரியாமல் இருந்தது. என்னை மன்னித்து விடுங்கள், உங்களை கைது செய்த பாவி நான் தான். இந்த ரூஹி வைரத்தை கடவுளை தவிர வேறு யாராலும் எடுக்க முடியாது. நீங்கள் நிச்சயமாக கடவுளின் அவதாரம்தான். நீங்கள் என்ன கேட்டாலும் செய்ய நாங்கள் தயாராக இருக்கிறோம். எங்களை மன்னித்து விடுங்கள். எங்களுக்கு 2 குதிரை கிடைக்குமா? நாங்கள் கடவுளை சந்திக்கப் போகிறோம். உங்களுக்காக பேசப் போகிறோம். கடவுளிடம் இந்த பாவிக்காக பாவமன்னிப்பு கேளுங்கள், இந்த மக்களுக்காகவும் பாவமன்னிப்பு கேளுங்கள். குதிரையை அவர்களிடம் இருந்து வாங்கிய அடுத்த கணமே நாங்கள் மின்னல் வேதத்தில் குதிரையை ஓட்டிச் சென்றோம். ஹக்கீம் என்னை அந்த கருந்துளை உருவாகிய இடத்தில் கூட்டிச் சென்றான். நாங்கள் இருவரும் அந்த கருந்துளைக்குள் மறுபடியும் நுழைந்தோம். நாம் தவறான காலகட்டத்தில் சிக்கிக் கொண்டோம் என்று நினைக்கிறேன். அந்த கருந்துளை மூடுவதற்குள் சீக்கிரம் வா, நாம் சென்று விடுவோம். மறுபடியும் நாங்கள் 1000 வருடங்கள் பின்னோக்கி சென்று விட்டோம். ஒரு கணமும் நாங்கள் யோசிக்காமல் அந்த கருந்துளை மறைவதற்குள் அதற்குள் குதித்து விட்டோம். இறைவா, எங்களை கைவிட்டு விடாதே, எங்களை கப்பல் இருக்கும் இடத்தில் அழைத்துச் செல் என்று கூறி அந்த கருந்துளையில் 3ஆம் முறை நுழைந்தோம். இம்முறை நாங்கள் எங்கள் கப்பல் இருக்கும் இடத்தையே வந்தடைந்தோம். அப்போதுதான் எங்களுக்கு நிம்மதியாக இருந்தது. இந்த பயணம் உனக்கு என்ன கற்றுக் கொடுத்தது ஹக்கீம்? பாக்தாத் போனவுடன் உன் நட்பை முதலில் துண்டிக்க வேண்டும். நீ என் உயிர் நண்பன் ஹக்கீம். அதன் பிறகு 2 வருடங்கள் நான் எந்த கப்பல் பயணமும் செய்யவில்லை. ஒரு நாள் பாக்தாத்தில் உள்ள மாலுமிகள் அனைவரும் மிகப்பெரிய பிரச்சனையை சந்தித்தார்கள். அவர்கள் கடலுக்கு செல்லவே பயந்தார்கள். அப்போது என் நண்பன் ஹக்கீம் அவர்களுக்கு உதவி செய்ய முன் வந்தான். ஹக்கீம், நம் ஏற்கனவே 6 கப்பல்களை இழந்து விட்டோம். இப்போது நீ செல்வது மிகவும் ஆபத்தான விஷயம் ஹக்கீம். நம் நண்பர்களை நாம் மீட்காமல் வேற யார் மீட்பது? நீங்கள் சென்று கலிஃபா ஹாரூன் ரஷீதை சந்தித்து விஷயத்தை சொல்லுங்கள். மதிப்புக்குரிய கலிஃபா அவர்களே, நாங்கள் பாக்தாதின் மாலுமிகள். கடந்த 4 மாதங்களில் 6 கப்பல்கள் அரபிய வளைகுடாவில் மாயமாகிவிட்டது. அந்த கப்பலுக்கு என்ன நேர்ந்தது, அதில் சென்ற மாலுமிகளின் நிலைமை என்ன என்று இதுவரை எங்களுக்கு தெரியவில்லை. இப்பொழுது எங்கள் நண்பன் ஹக்கீம் தலைமையில் 7வதாக ஒரு கப்பல் புறப்பட்டுள்ளது. நீங்கள் எங்களுக்கு ஏதாவது உதவி செய்ய வேண்டும். உங்களிடம் உதவி தேடி நாங்கள் இங்கு வந்துள்ளோம். வேகமாக செல்லக்கூடிய ஆயுதங்கள் நிரம்பிய கப்பலை நான் உங்களுக்கு தருகிறேன். உங்களுக்கு இடையே திறமையான மாலுமிகளை அழைத்து கொண்டு அந்த கப்பலை பின்தொடருங்கள். அப்போது ஒரு அனுபவம் உள்ள மாலுமி என்னை வந்து சந்தித்தார். சிந்துபாத், கடந்த 4 மாதங்களில் நம் 6 கப்பல்களை இழந்திருக்கிறோம். இப்போது கலிஃபா ஹாரூன் ரஷீத் நமக்கு வேகமாக செல்லக்கூடிய ஆயுதங்கள் நிரம்பிய கப்பலை கொடுத்துள்ளார். அவர் திறமையான மாலுமிகளை தங்களுடன் அழைத்து செல்ல உத்தரவிட்டார். அதனால் நான் உன்னை அழைத்து இங்கே வந்திருக்கிறேன். நீ எங்களுடன் வர வேண்டும் சிந்துபாத். மன்னித்து விடுங்கள், நான் வரவில்லை. நான் செல்லும் இடம் எல்லாம் நான் பிரச்சனைகளை மட்டுமே சந்திக்கிறேன். என்னுடன் பயணம் செய்பவர்களும் அதில் சிக்கிக் கொள்கிறார்கள். நான் வருவதால் எனக்கு மட்டும் ஆபத்து இல்லை, உங்களுக்கும் ஆபத்துதான். இப்போது 7வதாக ஹக்கீம் தலைமையில் ஒரு கப்பல் சென்று விட்டது. அவர்களுக்கு என்ன நேரப் போகிறது என்று எனக்கு தெரியவில்லை. என்ன, ஹக்கீம் சென்றிருக்கிறானா? இந்த சிந்துபாத் நிச்சயம் அவன் நண்பனை தேடிச் செல்வான். இன்று இரவு நாம் புறப்படுவோம். அன்று இரவே நாங்கள் பாக்தாதை விட்டு மலைக்கூரா பெருங்கடலை நோக்கி புறப்பட்டோம். நாம் 3 குழுக்களாக பிரிய வேண்டும். முதலாம் அவர் கப்பலை வேகமாக செலுத்த வேண்டும். 2ஆம் அவர் கப்பலை சுற்றி என்ன நடக்கிறது என்ற ஆய்வில் இருக்க வேண்டும். 3ஆம் அவர் ஆயுதங்களை ஏந்தி கப்பலை பாதுகாக்க வேண்டும். அங்க பாருங்க, தூரத்துல ஒரு கப்பல் தெரியுது. நம்ம சிந்துபாத் கிட்ட உடனே போய் சொல்லணும், வாங்க. அப்போது நாங்கள் அந்த கப்பலில் கண்ட காட்சி என்னை மட்டும் அல்ல, எங்கள் கப்பலில் உள்ள அனைவரையும் பயத்தில் உறைய வைத்தது. இதுவரை நாங்கள் பார்த்திராத நடைப்பிணங்களை அந்த கப்பலில் நாங்கள் பார்த்தோம். நாங்கள் அவர்களை நெருங்குவதற்குள் அவர்கள் முந்திக் கொண்டார்கள். அவர்கள் எங்களை தாக்கி எங்கள் கப்பலை எரித்து சேதப்படுத்தினார்கள். சில மாலுமிகள் மட்டுமே நாங்கள் அங்கிருந்த சிறு படதை கொண்டு தப்பித்தோம்.
எங்கள் தலைமை மாலுமி அதிலிருந்து வர மறுத்துவிட்டார். நாங்கள் சென்ற படகும் சிறு தூரத்தில் சேதமடைந்தது. மிகவும் சிரமப்பட்டு ஒரு வழியாக ஒரு கரையை வந்து அடைந்தோம். அந்த கரையில் நாங்கள் கண்ட அந்த நிலாவின் வெளிச்சம் மிகவும் புதுமையாக இருந்தது. நான் இந்த கப்பலின் தலைமை மாலுமி. நடைப்பினங்கள் அழிந்து 2000 வருடங்கள் ஆகிறது. நீங்கள் எல்லாம் யார்? என்னிடம் சொல்லுங்கள். முதலில் இங்கிருந்து தப்பித்தவர்களுடைய நிலை என்னவென்று உனக்கு தெரியுமா? ஏன், என்ன ஆயிற்று? அவர்கள்தான் இங்கிருந்து தப்பித்து விட்டார்களே. அவர்கள் இங்கிருந்து தப்பிக்கவில்லை, நாங்கள் தான் தப்பிக்க வைத்தோம். நீங்கள் ஏன் அவர்களை தப்பிக்க வைத்தீர்கள்? நீங்க என்ன சூழ்ச்சி செய்கிறீர்கள்? எங்கள் தலைவர் ஜியாவுக்கு அவர்கள் உணவாக போகிறார்கள். ஒரு வழியாக நாங்கள் நடைப்பினங்களிடம் இருந்து தப்பித்து ஒரு தீவை அடைந்தோம். அனைவரும் அந்த தீவில் நடந்து சென்று கொண்டிருக்கும் போது எங்களுக்கு முன்னே ஒரு இடிந்த பாலடைந்த மண்டபத்தை பார்த்தோம். அதில் யாரோ இருப்பது போல் எங்களுக்கு தோன்றியது. நாங்கள் அதன் அருகில் சென்றோம்.